இப்போ வந்து பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பார்க்கறதுக்கு அவங்களோட தோற்றத்திலே இருப்பாங்களா? இல்ல அப்படின்னா அவங்களோட தோற்றம் குணம் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்களோட தோற்றம் மாறுமா ஐயா? ஆமா. படத்துல எப்படி காட்டுறாங்க? இப்ப சந்திரமுகி படத்துல திடீர்னு ஜோதிகா எப்படி ஆக்ரோஷமா அதே மாரி தான். ம். அதெல்லாம் வந்து இப்ப பேய் ஓட்டத்த பார்த்து தான் அந்த படத்த கதை எழுதுறாங்க. ம். அந்த மாரி இப்ப திடீர்னு நல்லாவே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னா சம்மந்தம் இல்லாம கத்துவாங்க. ம். கத்துவாங்க, ஆடுவாங்க. சில பேரு பிச்சுக்குவாங்க. தலைமுடிய பிச்சு, துணிய கூட பிச்சு போட்டுருவாங்க சில பேரு. சில பேர் வந்து பார்த்தோன்னா, பேய் இருந்தே கூட என்ன பண்ணுவாங்க, இந்த பேய் என்ன பண்ணும், இந்த ஆத்மாவும் சுருக்கு மாரி கூட கூட்டின்னு போற மாரி கூட நெறைய பேருக்கு இந்த மாரி வருது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா, சில பேர் இறந்த ஆன்மா கூப்பிடுது பாருன்னுவாங்க. அப்போ கூப்பிடும்போது கூட திடீர்னு இவங்கள உடம்புல இறங்கி கூப்பிட்டு ஜுருக்கு மாட்டிக்க சொல்லி, இந்த மாரிலாம் நெறைய பேரெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மதான். ம். ஏன்னா நான்லாம் பார்த்துருக்குறேன். நம்ம ரூம்லலாம் சும்மா அங்கேருந்து வருவாங்க. கிட்ட வரும்போதே ஆக்ரோஷமாகி, "உடு என்னை உட்ரு நான் ஓடுறேன் கர்ணம் பப்பாருன்னு" நெறைய வீடியோ நான்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ம். அப்புறம் நாங்களே இருந்து பார்த்து அது தலைமுடிய கட் பண்ணி, அந்த முடிய எடுத்து ஒரு பாட்டில்ல போட்டு தண்ணீல போட்டு விட்டுருவோம். ஒரு குறுகிய காலம் வரையும் அந்த பாட்டில் அழுக வரையும் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கும் அந்த ஆத்மா. அது அழுகி வெளிய வந்துச்சுன்னா போயிரும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் அவங்க உடம்புல இல்லாம போச்சுன்னா, அதுக்குள்ள தெய்வங்கள் அந்த குடும்பம் வசியம் பண்ணிவிட்டுனா எந்த பிரச்சனையும் வராது. அது திரும்பி என்ன பண்ணும், அடிபட்டு மந்திரத்தினால அங்க போய் பார்த்து, எப்பா இனிமேல் யார் மேலயும் உட்காரக்கூடாது. அந்த பயம் கூட வந்துரும். சில பேய்க்கு வந்து திமிரு புடிச்சது, மடக்கி மடக்கி உட்காந்து ஆசைகள நிறைவேத்துறதுக்காக என்ன சொன்னாலும் அது ஏத்துக்காது. அந்த மாரி ஒரு ஆத்மாவும் இருக்கும். சிலதெல்லாம் 1 முறை, 2 முறை புடிச்சு இந்த மாரி ஜாடையில அடிப்பாங்க. நாங்கலாம் மந்திரத்திலேயே போட்டு விபூதி அடிச்சு, அது வலிமைய குறைச்சு, அதுக்கு உடம்பெல்லாம் அதே சொல்லும். எனக்கு எரிச்சல் இருக்குது, என்னை விட்டுரு நான் போடிறேன்னு கத்தும். அப்புறம் கொண்டு போய் புளிய மரத்துல சில பேய்ங்கலாம் ஆணி வச்சு அடிச்சிருவோம். சிலது பாட்டில்ல போட்டு விட்டுருவோம்.